வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷால் நாடியக்கர் கரூர். இன்றைக்கி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதுக்கு அந்த வீடியோ நான் யூடியூப்பில் நார்மலாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சேனலோட வீடியோ பார்த்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆம்பு வாங்கினா இந்த இன்னொரு பொருள் நாங்கள் ஃப்ரீயாக தர்றோம் அப்படின்னு சொல்லி. ஆம்போட ரேட்டு இது, அந்த பொருளோட ரேட்டு இது. ஆனால் நாங்கள் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆம்பு வாங்கினா இந்த பொருள் ஃப்ரீயாக தரோம்னு சொல்லி ஒரு விளம்பரம். ஆக்சுவலாக பார்த்தோம்னா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? அப்படியே எங்கள் அப்பா பயங்கரமான கம்பெனியாக இருக்கும்போது அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஆட் பண்ணி ஆட் கொடுத்து அவங்க போட்டிருக்காங்க. இது வாங்கினா இது ஃப்ரீ, இந்த ஒரு 2.1 நாம் வாங்கினா இந்த ஒரு பொருள் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் அதோட உண்மைத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் யாரும் ஃப்ரீ கொடுக்க முடியாது. ஒன்று நான் எக்கச்சக்கமாக பணம் வச்சுக்கிட்டு செலவு பண்ணாமல் தெரியாமல் தெரிஞ்சு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வெக்ஸ் ஆகி நமக்கு இது வாழவே பிடிக்கல, நான் கொடுத்து நான் சாக போகிறேன் கண்டிஷன்லாம் கொடுக்கலாம். தவிர யாரும் ஃப்ரீயாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும், இது சேவையாக செய்யணும்னு சொல்லி யாரும் தரமாட்டாங்க. அவங்களோட நோக்கம் என்னென்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி பொய்யை சொல்லி அவங்கள்ட்ட வர வச்சு அந்த மெட்டீரியலை விற்று போடணும். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஆம்பு வாங்கினா அந்த ஆம்பில் அந்த பொருளோட ரேட்டை சேர்த்து வச்சுருவாங்க. வச்சு நான் உங்களுக்கு ஃப்ரீ தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது படுத்தி அந்த பொருளையும் சேர்த்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா விற்றுறது அவங்களோட கான்செப்ட். தான் ஆக்சுவலாக அது மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு வியாபாரம் பண்ணது தவறு. நீங்கள் ஆம்போட ரேட் என்னவோ, இந்த பொருளோட ரேட் என்னவோ, அதை விட 10 சேர்த்து வச்சே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி தான் நார்மலாக எல்லாமே வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ போடுறாங்க அப்படின்னா நம்பி போயிடாதீங்க யாரும். அது நீங்கள் ஏமாற்றப்பட்டதுக்கு உண்டான அறிகுறி. கன்ஃபார்மாக ஏமாற்றப்படுவீர்கள். நாளைக்கு இதே வேலையை அவங்க கண்டிப்பாக செஞ்சுட்டே இருப்பாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க கை காசை போட்டு யாருமே கஸ்டமருக்கு ஃப்ரீயாக தரமாட்டாங்க. அப்படி தரேன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அவங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம். 200% ஏமாத்துறான்னு அர்த்தம். மறுபடியும் போய் அதில் சிக்கிறாதீங்க. அந்த உண்டான என்ன ரேட்டோ அதை கொடுத்து வாங்கிடுங்க. அவ்வளோதான். எனக்கு நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எனக்கு அதுக்கு உண்டான மெட்டீரியல் உள்ளே இருந்தால் போதும்னு யார்கிட்ட இருந்துன்னு சொல்லி கேட்டுவாங்க. அதுதான் நல்லது. சரி, இந்த வீடியோ பார்த்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.